எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இவங்க பேர் ஜோதிகா. வயசு 33 ஆகுது. இவங்க திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல வசதி உள்ள ஒரு பெண் வரம் தான் கொண்டு வந்திருக்கேன். இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா முதலியார்னு சொல்கிறாங்க. ராசின்னு பார்த்தீங்கன்னா செம்மம்னு சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மகம்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க செகண்ட் மேரேஜ் தான் வரணும் பார்த்துட்டு வராங்க. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க டிகிரி படிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இப்போ கிச்சனுக்கு தேவையான பிளாஸ்டிக் திங்ஸ் வச்சு ஒரு கடை போட்டு நடத்திட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்க இதை நடத்தி தான் லைஃப் நடத்தணும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்க அப்பாவுக்கு பல கடைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பிஸ்னஸ் பண்ணி தனியாக ஏர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்டதால இந்த கடையை வச்சு கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்க நல்ல வசதியான குடும்பத்து பெண் தாம்மா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா 3 காம்ப்ளெக்ஸ் கட்டிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் 30 கடை இருக்குன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் லோட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு பணம் எல்லாரும் வச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. ரைஸ் மில்லு, ஆயில் மில் வச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் விவசாய நிலம், பேங்க் பேலன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க அப்பா கிட்ட 30 பேர் வேலை பார்க்கறதா சொல்லியிருக்காங்க. அந்தளவு நல்ல வசதியான ஆள் தாம்மா இவங்க. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்களா. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா இருக்கதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் அண்ணன் இருக்கதா சொல்லியிருக்காங்க. அக்காவுக்கு மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டதா சொல்கிறாங்க. இவங்க அண்ணன் தான் இப்போ இவங்க அப்பா பிஸ்னஸுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அவருக்கு மேரேஜ் ஆகி எல்லாரும் ஒரே வீட்டில் தான் இருக்காங்களா. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க முதல் திருமணம் பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி தான் கல்யாணம் நடந்ததுன்னு சொல்கிறாங்கம்மா. கல்யாணம் ஆன சில வருஷத்தில் இவங்களுக்கும் அவருக்கும் ஒத்து போகாமல் தனியாக பிரிஞ்சு வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சில வருஷமாக ஆண் துணை இல்லாமல் தனிமையில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களா. அதை பற்றி மேற்கொண்டு நம்மகிட்ட கேட்க வேண்டும்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க பேரண்ட்ஸ் கூட தான் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம் செட் பண்ணி வரன் பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற துணை ஒரு நல்ல கேரக்டராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இவங்க வீட்டோட மாப்பிள்ளையை தான் எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் வரப்போகிற மாப்பிள்ளை ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கணும்னு சொல்கிறாங்கம்மா. அவங்களுக்கு தான் ஃபேமிலி நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மனப்பான்மை உள்ளவங்களாக இருப்பாங்கன்னு இவங்க நம்புகிறாங்க. மேரேஜை இவங்களே செஞ்சு வச்சு அவங்க நல்லபடியாக மரியாதை நடத்தி பார்த்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. தனியாக எதுவும் வேலைக்கு போகணும்னு ஆசை இல்லைன்னு சொல்கிறாங்கம்மா. இருக்கிற பிஸ்னஸை பார்த்துக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா உங்களுக்கு எதனா பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்தால் சப்போர்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. நீங்கள் வீட்டில் மாப்பிள்ளையாக வர சம்மதம் அப்படின்னா இவங்களை அப்ரோச் பண்ணலாமா. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இவங்க உங்களை மேரேஜ் பண்ணிப்பாங்க. இவங்கள பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்லாம் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.